Hi students. Uh, Today we are going to see about chapter 17 e-commerce security systems continuation. Already first video வந்து நம்ம e-commerce security systemனா என்ன, அதோடைய த்ரெட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்னென்ன மாதிரியே த்ரெட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம்னாக்க லைக் இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ், டெம்பரிங், பேமெண்ட் ஃப்ராட்ஸ், malicious code and distributed denial of service attack, நெக்ஸ்ட்டு அந்த சைபர் ஸ்குவாட்டிங், டைப்போ பைரசி, இது மாதிரியான அந்த த்ரெட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க டைமென்ஷன்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் செக்யூரிட்டி. சரி, எந்த அளவுக்கு நம்மளுக்கு த்ரெட்ஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம இந்த இ-காமர்ஸை வந்து எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா. இன்னைக்கு நிறைய செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க முக்கியமாக எதை நினச்சி கவலைப்படுறாங்கன்னா அதனுடைய செக்யூரிட்டி, அந்த பிஸ்னஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்றத நினச்சி தான் ஒரி பண்ணுறாங்க இல்லையா. அப்போது இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இ-காமர்ஸ் சைட்டில் எதுக்காக வந்து அவங்க அந்த பிஸ்னஸ் வந்து இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும் அப்படின்னாக்கா இ-காமர்ஸ் சைட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இ-காமர்ஸில் நடந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் அதில் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குது அந்த நெட்ஒர்க்கில். இது எல்லாமே பார்த்தோன்னா ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் நெட்ஒர்க் வழியாக இது டிரான்ஸ்மிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதுக்காக வந்து பார்த்தோன்னா ரொம்ப சஃபிஸ்டிகேட்டட் செக்யூரிட்டி டெக்னாலஜிஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது இந்த இ-காமர்ஸை டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு. ரைட், இப்போ கரண்ட்ல என்னென்ன செக்யூரிட்டி டெக்னாலஜிஸ் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், 3 டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா என்கிரிப்ஷன் டெக்னாலஜி, செகண்ட் ஒன் ஆத்தென்டிகேஷன் டெக்னாலஜி, தேர்ட் ஒன் ஆத்தென்டிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ். ரைட், ஃபர்ஸ்ட் நம்ம என்கிரிப்ஷன் டெக்னாலஜினா என்னன்னு. என்கிரிப்ஷன் டெக்னாலஜி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு எஃபெக்டிவ் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன சார் எஃபெக்டிவ் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் அப்படின்னாக்க சார் நம்ம அனுப்பக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு செக்யூர்டாக அது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிளேஸ் இன்னொரு பிளேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சரி, இந்த ப்ராசஸ், இந்த என்கிரிப்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம ஏற்கனவே லாஸ்ட் இயரே நம்ம பார்த்துருக்கோம். நான் ஜஸ்ட் அதை ஒரு தடவை ரீகால் பண்ணுங்க. ஜஸ்ட் அ ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் plain text into meaningless ciphertext. ஓகேவா. இந்த மெத்தடுக்கு பேர் என்கிரிப்ஷன். சரியா, இந்த மாதிரி ஒரு plain டெக்ஸ்ட்டை வந்து மீனிங்லெஸ் சைஃபர் டெக்ஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்குன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, என்கிரிப்ஷன் அல்காரிதம் அப்படின்ற ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணுறாங்க. சரியா, ஏன்னா அந்த டேட்டாவுடைய அந்த கான்ஃபிடென்ஷியலிட்டி இருக்கணும் இல்லையா, அது சேஃபாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி அதை பண்ணுறாங்க. அதே மாதிரி ரிவர்ஸ் ப்ராசஸ், நம்ம அந்த மெசேஜை என்கிரிப்ட் பண்ணியாச்சு. இப்போது அந்த என்கிரிப்ட் பண்ண மெசேஜை நம்ம என்ன பண்ணுறோம், ரிசீவருக்கு அதை சென்ட் பண்ணுறோம். சென்ட் பண்ணோன்னா அந்த ரிசீவர் ரெண்டில் என்ன பண்ணணும், அவங்களும் சேம் அந்த என்கிரிப்ஷன் மாதிரி அங்கே வந்து ஒரு என்கிரிப்ஷன் அல்காரிதம் மாதிரி அங்கே ஒரு டீக்ரிப்ஷன் அல்காரிதம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த டீக்ரிப்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த என்கிரிப்டட் டேட்டாவை, அதாவது நம்மளுக்கு ஒரு மீனிங்லெஸ் சைஃபர் டெக்ஸ்டாக கிடச்சிருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுவாங்க, பிளைன் டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கீஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது என்கிரிப்ட் அண்ட் டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு அவங்க கீ வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அந்த கீயும் வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அந்த கீ இருந்தால் மட்டும்தான் அந்த மெசேஜை நம்மளால் டீக்ரிப்ட் வந்து பண்ண முடியும். லைக் திஸ். இப்போ நீங்கள் இந்த இமேஜ் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நடக்குது. சரி, இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு பிளைன் டெக்ஸ்ட் வந்து இருக்குது. சரி, இந்த பிளைன் டெக்ஸ்ட்டை ஒரு கீ, ஒரு பப்ளிக் கீ யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அதை என்கிரிப்ட் பண்ணுறாங்க. சரி, பப்ளிக் கீ யூஸ் பண்ணி அதை அந்த என்கிரிப்ஷன் அல்காரிதமோட சேர்த்து அதை ஒரு சைஃபர் டெக்ஸ்ட்டாக அவங்க கன்வெர்ட் பண்ணுறாங்க. சரி, கன்வெர்ட் பண்ணி அதை ரிசீவருக்கு அனுப்பிடுறாங்க. அப்போது ரிசீவர் ஒன்றில் என்ன நடக்குது அப்படின்றது பாருங்க. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க,
ஒரு அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? ஒரு சைஃபர் டெக்ஸ்ட் வந்து கிடைச்சிருக்கும் இல்லையா? அப்போ அந்த சைஃபர் டெக்ஸ்ட்டான இமேஜ என்ன பண்றாங்க? அந்த டிகிரிப்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி டீக்ரேட் பண்றாங்க. சரியா? இப்போ ரிசீவர் எண்ட்லேருந்து நம்மளுக்கு 2 மெசேஜ் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அந்த சைஃபர் டெக்ஸ்ட்டு, செகண்ட் ஒன் வந்து அந்த பப்ளிக் கீ. சரியா? 2யும் தனித்தனியா தான் வந்து அவங்க சென்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த 2 சைஃபர் டெக்ஸ்ட்டு பிளஸ் அந்த கீ 2யும் சேர்த்து நம்ம என்ன பண்றோம்? டீக்ரிப்ட் பண்றோம். அப்படி டீக்ரிப்ட் பண்றப்போ நம்மளுக்கு அது என்னவா கிடைக்குது? ஒரு பிளைன் டெக்ஸ்ட்டா கிடைக்குது. சரியா? அப்போ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் 2மே வந்து நம்மளுக்கு நடக்குது. ரைட். இதான் வந்து சிம்பிளா என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் அப்படின்னு சொல்றோம். சரி. இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் நடக்கிற அந்த மெத்தடாலஜிய வச்சு, அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அந்த அல்காரிதம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த என்கிரிப்ஷன் டெக்னாலஜிய 2 டைப்பா கிளாசிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு பார்த்தோம்னா, சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்க, அசிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன். சரி. இந்த 2 மெத்தடுன்னு நம்ம தான் சொல்லலாம். ரைட். ஃபர்ஸ்ட் வந்து சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன் அப்படின்னு என்னன்னுவாங்க. அ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அ டேட்டா என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஒரு சிமெட்ரிக் கீ அ மெத்தடாலஜில கிரியேட் பண்ண ஒரு மெத்தட் இருக்கு. சரி. இந்த டிஎஸ் இத யூஸ் பண்ணி தான் அந்த சிமெட்ரிக் கீ மெத்தடே வந்து ஒர்க் பண்றாங்க. சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா, அ 1976ல அமெரிக்காவுல இருக்கக்கூடிய இந்த ஃபெடரல் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் ஸ்டாண்டர்ட் எஃப்ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஎஸ் அப்படின்ற இந்த அல்காரிதம் இந்த ஸ்டாண்டர்ட வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிபிக்கல் பிளாக் அல்காரிதம் அப்படின்னு இத இந்த டிஎஸ் வந்து நம்ம சொல்லலாம். சரி. ஏன்னாக்க இது வந்து ஒரு ஆ நம்ம அனுப்பக்கூடிய அந்த பிளைன் டெக்ஸ்ட்ட ஒரு கிளியர் ஒரு பிட்ஸா, ஒரு ஸ்ட்ரிங்கா இது வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கும். சரி ஒரு ஒரு ஃபிக்ஸ்டு லென்த்ல தான் வந்து இத என்ன பண்ணும், அந்த மெசேஜஸ பாஸ் பண்ணும். சரியா? ரைட். இப்போ அதாவது ஃபிக்ஸ்டு லென்த் அப்டின்னாக்க என்னன்னாக்க, இப்ப நம்ம ஒரு டெக்ஸ்ட்ட குடுத்து நம்ம கன்வெர்ட் பண்ண சொல்றோம். என்கிரிப்ட் பண்ண சொல்றோம். சரியா? அப்போ அந்த பிளைன் டெக்ஸ்ட் வந்து எடுத்துக்கிற லென்த் பிட்ஸ் வந்து சேம் லென்த்ல இருக்கும். அதாவது 64 பிட்ஸ்ல வந்து நம்மோ அந்த மெசேஜ் இருக்குனாக்க, சேம் 64 பிட்ல தான் வந்து பார்த்தோம்னா, அந்த என்கிரிப்டட் மெசேஜ் அந்த சைஃபர் டெக்ஸ்ட்டும் சேம் லென்த்ல தான் இருக்கும். அதான் அவங்க சொல்றாங்க. சரியா? அதே மாரி இது இந்த டிஇஎஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஒரு கீய வந்து யூஸ் பண்ணுது. ஒரு கீய வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு கீய வந்து இது யூஸ் பண்ணுது. சரி. இந்த கீ யூஸ் பண்ணி தான் அது என்ன பண்ணுது? ஆ என்கிரிப்ஷன் வந்து இது பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே. இதுல வந்து இந்த டிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஆ 64 பிட்ஸ யூஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணுதாம், அந்த என்கிரிப்ஷன், டிகிரிப்ஷன் அந்த மெசேஜ் வந்து பாஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இத பார்த்தீங்கன்னா, இதுல 64 பிட்ஸ் தான் இது யூஸ் பண்ணுதாம். சரியா? இன்னும் அதுல பார்த்தோம் அப்டின்னாக்க, அதுல மெசேஜுக்காக ஒன்லி 56 பிட்ஸ மட்டும் தான் அது எடுத்துக்குதாம். சரியா? மீதி இருக்கக்கூடிய 8 பிட்ஸ் எதுக்கு சார் அப்டின்னாக்க, அந்த கீ நம்ம சென்ட் பண்ணோம் இல்லையா? அந்த கீ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்கிரிப்ட் பண்ணியிருக்கோம். சேம் கீ யூஸ் பண்ணி தான் அது வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்? டீகிரிப்ட் வந்து பண்ண முடியும். சரி. அப்போ அந்த கீய வந்து அது கூட சேர்த்து அனுப்புறதுக்காக அந்த மீதி இருக்கக்கூடிய 8 பிட்ஸ் அது யூஸ் பண்ணிக்குது. சரியா? அந்த கீக்காகவும், நெக்ஸ்ட் அதே மாரி பேரிட்டி பண்றதுக்காக. அதாவது நம்ம மெசேஜ் வந்து ஒரே சிங்கிள் இதுல வந்து நம்மளால அனுப்பிற முடியாது இல்லையா? மல்டிபிள் பார்ட்ஸா நம்ம பிரிச்சு தான் அனுப்பணும். செக்மென்ட்டா தான் நம்மளால அனுப்ப முடியும். அது மாரி செக்மென்ட்டா வரக்கூடிய அந்த தனித்தனி மெசேஜஸ திரும்ப ஒண்ணா ஆர்கனைஸ் பண்றதுக்கு இந்த மீதி இருக்கக்கூடிய 8 பிட்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ரைட். இன்னைக்கு சிச்சுவேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, டிஇஎஸ் அப்படின்றது ஒரு ந சேஃபான அ செக்யூரிட்டி ப்ரோகிராம் கிடையாது அப்படின்னு இன்னைக்கு சொல்லிட்டாங்க. நெறைய அப்ளிகேஷன்ஸ்ல.
ஏன்னா பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கீ சைஸ் வந்து இது யூஸ் பண்ணுது. ஏன்னா ஃபிக்ஸ்டுலேருந்து 56 பிட்ஸ் மட்டும் தான் இது யூஸ் பண்ணுது. சரி அதனாலேயே வந்து பார்த்தோன்னா இது ஒரு நாட் சேஃப் அப்படின்னு இத சொல்ட்டாங்க. ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அசிமெட்ரிக் ஆர் பப்ளிக் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இத வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன நம்ம ஆர்எஸ்ஏ அல்காரிதம் அப்படின்னும் சொல்றாங்க. ஆர்எஸ்ஏ மீன்ஸ் ரிவர்ஸ் சமீர் ஆல்மன் அப்படின்ற 3 பேர் சேர்ந்து இந்த அல்காரிதம் கிரியேட் பண்ணதுனால இது வந்து ஆர்எஸ்ஏ அல்காரிதம் அப்படின்னு சொல்றாங்க. சரி. இந்த அல்காரிதம்ல எப்படி வந்து ஒர்க் பண்ணுது? அந்த மெசேஜஸ் வந்து எப்படி என்கிரிப்ட் பண்ணுது? அப்படின்றத இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன பண்ணுது? ஆ பப்ளிக் கீ ஆத்தென்டிகேஷன் தான் இதுவும் யூஸ் பண்ணுது. சரி. அது பப்ளிக் கீ ஆத்தென்டிகேஷன் வந்து யூஸ் பண்ணுது. அதே மாரி டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ குடுக்குது. சரி. 2 செக்யூரிட்டி மே மேட்டர்ஸ் வந்து இதுல இன்வால்வ் பண்ணுது. பப்ளிக் கீ ஆத்தென்டிகேஷனும் யூஸ் பண்ணுது. அதே மாரி டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸையும் இது எடுத்துக்குது. சரி. 1970ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, சிமெட்ரி கீ அந்த கிரிப்டோ சிஸ்டம் தான் வந்து அதுவரைக்கும் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஆயிடுச்சு, ஆ இது வந்து ஒரு சேஃப் இல்ல அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் இது அந்த சிமெட்ரி கிரிப்டோ சிஸ்டம்லாம் நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வர ஆரம்பிச்சுச்சு. ஏன்னாக்கா அவங்க என்ன பண்றாங்க அதுல, சிங்கிள் கீய தான் வந்து ஆ என்கிரிப்ட் அண்ட் டீகிரிப்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. இல்லையா? அந்த ஹேக்கர் அப்படின்றவங்க எப்படியாவது அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இல்லையா? அப்போ நம்ம அந்த கீய வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, செண்டர் வந்து சென்ட் பண்ண வேண்டியிருக்கு அந்த ரிசீவருக்கு. அப்போ ஹேக்கர் வந்து அந்த கீய வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்களாலயும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ ரீட் பண்ணி பார்க்க முடியும். அவங்களால ஈஸியா அத டீக்ரிப்ட் பண்ணி பார்க்க முடியும் இல்லையா? அப்போ இது வந்து ஒரு ஃபெயிலியர் சிஸ்டம் அப்படின்னு அவங்க கொண்டு வந்துட்டாங்க. சரியா? ஆ இந்த அசிமெட்ரி கீல ஆ இது மாரி சிமெட்ரிக் கீ ஆத்தென்டிகேஷன் மாரி இல்லாம, இந்த அசிமெட்ரிக்ல என்ன பண்றாங்க, பிரைவேட் கீ அப்படின்னு சொல்லி ஒரு கீய வந்து இங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சரி. இந்த ப் அ இதுல வந்து பார்த்தோம்னாக்க, இந்த அசிமெட்ரிக்ல மொத்தம் வந்து 2 கீஸ் வந்து என்கிரிப்ஷன் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. சரியா? ஒண்ணு வந்து பிரைவேட்டு, இன்னொன்னு வந்து பப்ளிக் கீ. சரி. 2யும் யூஸ் பண்ணி அத வந்து எப்படி கிரியேட் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். சேம் இதுலயும் வந்து பார்த்தோன்னா, ஆ பிரைவேட் அண்ட் பப்ளிக் 2 கீயும் யூஸ் பண்ணி, அந்த பிளெயின் டெக்ஸ்ட்ட ஒரு சைஃபர் டெக்ஸ்ட்டா கன்வெர்ட் பண்றாங்க. சரி. அகைன் அங்க ரிசீவர் எண்டுக்கு போனோனே, சென்டர் என்ன பண்ணியிருப்பாரு, அந்த சைஃபர் டெக்ஸ்ட் பிளஸ் அந்த பப்ளிக் கீ 2யுமே வந்து அவரு சென்ட் பண்ணியிருப்பார். அங்க ரிசீவருக்கு போனோனே, ரிசீவர் சிஸ்டத்துல அந்த சைஃபர் டெக்ஸ்ட்ட ரிசீவ் பண்ணிட்டு, பிளஸ் அவங்க அனுப்புன பப்ளிக் கீ ரிசீவ் பண்ணி, அந்த ரிசீவர் சிஸ்டத்துக்குன்னு ஒரு பிரைவேட் கீ வச்சிருப்பாங்க. சரியா? அந்த பிரைவேட் கீ பிளஸ் பப்ளிக் கீ இது 2யும் யூஸ் பண்ணி அந்த சைஃபர் டெக்ஸ்ட்ட அவங்க பிளெயின் டெக்ஸ்ட்டா கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. சரியா? இந்த ஹோல் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு சிம்பிள் கலர் கேம் மூலியமா நம்ம அத தெரிஞ்சுக்கலாம். சரி. அது எப்படி நடக்குது அப்படின்றத நீங்க பாருங்க. 1976ல ஒயிட்ஃபீல்ட் டிஃபி அண்ட் மார்ட்டின் இ. ஹெல்மன் அப்படின்ற 2 பேரும் சேர்ந்து ஒரு அந்த அல்காரிதம் அவங்க டிசைன் பண்றாங்க. ஓகே. இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இது வந்து ஒரு சிம்பிள் கலர் கேம். ரைட்டா? இதுல வந்து நம்ம 2 கலர்ஸ் வந்து எடுத்துக்க போறோம். சரியா? ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லி 2 யூசர் இருக்கிறதா வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு யூசர் சி அப்படின்னு இருக்காங்க. அந்த சி வந்து பார்த்தீங்கன்னாக்க, அவங்க ஏ அண்ட் பிக்கு நடுவுல நடக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் டிரான்சாக்ஷன் அப்போ, நடுவுல இருந்து அத ரீட் பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்ற மாரி நீங்க எடுத்துக்கணும். சரி. அப்ப சிம்பிளா பார்த்தோம்னா, சி வந்து ஒரு அ ஹேக்கர் அப்படின்னு வச்சுக்கங்க. ஏ ஏ வந்து ஏ அண்ட் பி வந்து செண்டர் அண்ட் ரிசீவர். ஓகேவா? இப்போ வந்து அவங்க என்ன பண்றாங்க, ஆ ஏ கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு அண்ட் பி கிட்டயும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. சரியா? இத வந்து அவங்க எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத சரி. இப்போ ஏ கிட்ட ஆ இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன அவரு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பப்ளிக் கீ சரியா? அந்த பப்ளிக் கீ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்ன அப்படின்றது ஏ அண்ட் பி 2 பேத்துக்குமே தெரியும். சரி அந்த பப்ளிக் கீ வந்து ஆ
எல்லோ கலர்ல இருக்கிறதா வச்சுக்கோங்க. ரைட்டா? அதே மாரி ஏ கிட்ட இன்னொரு கீ இருக்கு. பிரைவேட் கீ. சரியா? அந்த பிரைவேட் கீ வந்து பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு என்ன கலர்ல இருக்கு? ரெட் கலர்ல இருக்கு. சரியா? அப்போ பி கிட்ட இருக்கக்கூடிய அந்த அவருடைய பிரைவேட் கீ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர்ல இருக்கு. ரைட்டா? ஏ கிட்டயும் 2 கீ இருக்கு. பி கிட்டயும் 2 கீ இருக்கு. சரி, ஏ கிட்ட எல்லோ அண்ட் ரெட் இருக்கு. பி கிட்ட எல்லோ அண்ட் ப்ளூ வந்து இருக்கு. ரைட்டா? இப்போ ஏ அண்ட் பி வந்து இன்ஃபர்மேஷன்ஸ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்பயும் ஏ வந்து என்ன பண்றாரு, அவருடைய பப்ளிக் கீ பிளஸ் பிரைவேட் கீ 2யும் யூஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன சைபர் டெக்ஸ்ட்டா மாத்துறாரு. அப்போ அவருக்கு வந்து புதுசா ஒரு கலர் வந்து கிடைக்குது. ஆரஞ்சு கலர். சரியா? அதே மாரி பி வந்து அவர்ட்ட இருக்க பப்ளிக் கீ பிளஸ் பிரைவேட் கீ எல்லோ அண்ட் ப்ளூவ யூஸ் பண்ணி அவருடைய இன்ஃபர்மேஷன்ஸ அ என்ன பண்றாரு? கன்வெர்ட் பண்றாரு. அப்போ அவருக்கு வந்து கிரீன் கலர் வந்து கிடைக்குது. அப்போ அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ஆரஞ்ச் அண்ட் கிரீன வந்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. சரியா? இப்ப ஏ வந்து பி கிட்ட இருந்து வந்த இன்ஃபர்மேஷன அ கிரீன் கலர்ல ரிசீவ் பண்ணிட்டாரு. அதே மாரி பி வந்து அவருக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன அ ஆரஞ்சு கலர்ல ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு. ரைட். இப்போ வந்து என்ன பண்றாங்க, அந்த ரிசீவ் பண்ண இன்ஃபர்மேஷன அவங்க டீக்ரிப்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. ரைட்டா? இப்போ டீக்ரிப்ட் பண்றப்போ, அ ஏ வந்து அவருக்கான பிரைவேட் கீ இருக்கு இல்லையா? அவருடைய பிரைவேட் கீ ரெட். அப்போ ரெட் பிளஸ் கிரீன் பண்றப்போ அவருக்கு என்ன கிடைக்குது? பிளாக் கலர்ல கிடைக்குது. பிளாக் கலர்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குது. அதே மாரி அ பி வந்து அவருக்கு கிடைச்ச அந்த ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா? அந்த ஆரஞ்சு கலர பி யோடைய பிரைவேட் கீ ப்ளூ கலரோட மிக்ஸ் பண்றப்போ நம்மளுக்கு பிளாக் கலர் எக்ஸாக்ட் ஏ என்ன ரிசீவ் பண்ணாரோ அதே தான் பியும் ரிசீவ் பண்றோம். சரி. அப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பிரைவேட் கீஸ் வந்து வேற வேற கலர்ஸ்ல இருந்தாலும், அவங்க 2 பேத்துக்குள்ளேயும் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ ட்ரான்ஸ்மிட் பண்றப்போ, அது ஈஸியா 2 பேத்துக்கும் சேமா வந்து நம்மளுக்கு என்ன பண்ண முடியுது? அ டிகிரிப்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. கரெக்ட்டான எக்ஸாக்ட் அ கலர்ஸ் வந்து நமக்கு இங்க கிடைக்குது இல்லையா? அப்போ நடுவுல வந்து சி வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றப்போ, அவரு நடுவுல இன்ட்ரூட் பண்ணி அ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ எடுத்தாலும், அவருக்கு 2 கலர்ஸ் மட்டும் தான் கிடைச்சிருக்கும். இல்லையா? அவருக்கு ஆரஞ்ச் அண்ட் கிரீன் கலர் மட்டும் தான் கிடைச்சிருக்கும். சரி, அந்த ஆரஞ்ச் அண்ட் கிரீன் கலர் யூஸ் பண்ணி அவரு எக்ஸாக்ட் டெஸ்ட்ட எப்படி கொண்டு போறது? எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்றது அவருக்கு தெரியாது. ஏன்னா பிரைவேட் கீ அப்படின்றது யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க. இல்லையா? அப்போ இது மாரி நம்ம என்ன பண்ணலாம்? இன்ஃபர்மேஷன்ஸ நம்ம செக்யூர்டா கொண்டு போய் குடுக்கலாம். இந்த அசிமெட்ரி கீல இன்னொரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இத வந்து நம்ம சிமெட்ரி கீல வந்து ஃபிக்ஸ்டு லென்த் ஆஃப் பிட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். அசிமெட்ரி கீல அந்த ஃபிக்ஸ்டு லென்த் ஆஃப் பிட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றதில்ல. சரியா? இது வந்து நம்ம குடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனுக்கு தகுந்த மாரி அந்த பிட்ஸோடைய சைஸ் வந்து இது இன்கிரீஸ் சரியா? அதுவும் இதுல வந்து ஒரு அட்வான்டேஜ். ரைட். இப்போ வந்து அந்த சிமெட்ரிக் கீ அண்ட் அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் 2த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்க்கலாம். சரி. சிமெட்ரிக் கீல வந்து பார்த்தீங்கன்னா, சேம் கீ இஸ் யூஸ்டு ஃபார் போத் என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன் 2க்குமே வந்து சேம் கீ தான் யூஸ் பண்றோம். ஆனா அசிமெட்ரிக் கீல டிஃபரண்ட் கீஸ் ஆர் யூஸ்டு சரியா? ஃபார் என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன். ரைட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன் இஸ் வெரி ஃபாஸ்ட். ஏன்னா அது வந்து ஒரு சிங்கிள் கீ மட்டும் தான் யூஸ் பண்ணுது. ஸோ அது வந்து அந்த கன்வர்ஷன ரொம்ப என்கிரிப்ஷன், டிகிரிப்ஷன் அந்த ஃபங்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா அது பெர்ஃபார்ம் பண்ணும். அசிமெட்ரிக் கீல அ பார்த்தீங்கன்னா 2 கீ நம்ம வந்து யூஸ் பண்றோம். இத வந்து நம்ம சிமெட்ரிக் கீயோட கம்பேர் பண்றோம். சிமெட்ரிக் என்கிரிப்ஷனோட கம்பேர் பண்றோம் அப்படின்னாக்க, இதுல கொஞ்சம் ஸ்லோ தான் அசிமெட்ரிக் கீ. ரைட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. பிளைன் டெக்ஸ்ட் ஆர் சைஃபர் டெக்ஸ்ட் ஆர் சேம் சைஸ். நம்ம இங்க வந்து ஃபிக்ஸ்டு லென்த் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? 56 பிட்ஸ் தான் வந்து இது யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ பிளைன் டெக்ஸ்ட்டும் சேம் 56 பிட்ஸ்ல தான் இருக்கும். அது கன்வெர்ட் பண்ண அந்த சைஃபர் டெக்ஸ்ட்டும் அந்த 56 பிட்ஸ்ல தான் இருக்கும். ஆனா அசிமெட்ரிக் கீல அந்த சைஃபர் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க, எப்பவுமே பிளைன் டெக்ஸ்ட்ட விட அதிகமா தான் இருக்கும். இல்ல நம்ம பிளைன் டெக்ஸ்ட் வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். வந்து 32 பிட் வந்து நான் பிளைன் டெக்ஸ்ட் குடுக்குறேன் அப்படின்னாக்க, ஆ அந்த சைஃபர் டெக்ஸ்ட் வந்து 64 பிட்டா இருக்கலாம். இல்லன்னா 128 பிட்டா கூட இருக்கலாம். எ எதுவா வேணாலும் அது இருக்கலாம். எ ஆனா எப்பவுமே என்ன ஆகும்? பிளைன் டெக்ஸ்ட்ட விட
அந்த சைஃபர் டெக்ஸ்டோடைய பிட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். ரைட். இந்த சிமெட்ரி கீழே என்ன மாதிரியான அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா டிஇஎஸ், ஏஇஎஸ், RC4 இதெல்லாம் வந்து சிமெட்ரி கீ என்கிரிப்ஷனில் யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி அசிமெட்ரி கீ என்கிரிப்ஷனில் RSA, ECC, DSA இது மாதிரியான அல்காரிதம்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு வந்து இந்த கான்ஃபிடென்ஷியலிட்டியை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. சரியா, அசிமெட்ரிக் கீ வந்து பார்த்தீங்கன்னாக்க இதுவும் வந்து அந்த கான்ஃபிடென்ஷியலிட்டி ப்ளஸ் ஆத்தென்டிசிட்டி அப்புறம் நான் ரீப்ரேஷன், சரி, அது மூணையும் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரொவைட் பண்ணுது. ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் கீ யூஸ்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போனன்ஷியலாக க்ரோ ஆகுது. சரி, அதாவது எத்தனை யூசர்ஸ் இருக்கிறாங்களோ அது தகுந்த மாதிரி ஒரு எக்ஸ்போனன்ஸாக வந்து இது க்ரோ ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் சிமெட்ரிக்கில். அசிமெட்ரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா லீனியராக க்ரோ ஆகுது அப்படின்றாங்க. அந்த கீஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் இல்லையா கீஸு, அதாவது அதனுடைய நம்பர் ஆஃப் யூசர்ஸை பொறுத்து லீனியராக க்ரோ ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ரைட். கீழே டயக்ராம் பாருங்க லாஸ்ட்டாக. இது வந்து சென்டர் சிஸ்டம். சரி, இது வந்து சென்டர் சிஸ்டம். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளைன் டெக்ஸ்ட்டை அந்த என்கிரிப்ஷன் அல்காரிதத்துக்கு கொடுக்குறாங்க. சரி, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சாட் அந்த சீக்ரெட் கீ அந்த பப்ளிக் கீன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கீ யூஸ் பண்ணி அந்த பிளைன் டெக்ஸ்ட்டை சைஃபர் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை சென்ட் பண்ணுறாங்க இங்கே அந்த ரிசிவென்ட் சிஸ்டத்துக்கு. சரி, சைஃபர் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை சென்ட் பண்ணுறோம். அது அந்த ரிசீவர் சிஸ்டத்துக்கு வந்தோடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த டீக்ரிப்ஷன் அல்காரிதம் என்ன பண்ணோம், சேம் இங்கே சென்டர் என்ன அனுப்புனாரோ அந்த கீயை அந்த பப்ளிக் கீயை யூஸ் பண்ணி அந்த சைஃபர் டெக்ஸ்ட்டை பிளைன் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்முடைய ரிசீவர்ஸுக்கு கொடுக்குது. ரைட்டா, இது வந்து சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன் டெக்னாலஜியில் நடக்குது. அசிமெட்ரிக் கீழ என்ன நடக்குது அப்படின்றது இங்கே பாருங்க. இங்கேயும் சென்டர் அண்ட் ரிசீவர் சிஸ்டம் இருக்குதா வச்சுக்கோ. சரி, சென்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, சேம் பிளைன் டெக்ஸ்ட்டை சென்ட் பண்ணுறாங்க. அந்த என்கிரிப்ஷன் அல்காரிதம் அந்த பிளைன் டெக்ஸ்ட்டை ஒரு பப்ளிக் கீ ப்ளஸ் ரெசிபியன்ட் பப்ளிக் கீ ப்ளஸ் அவங்களுடைய ப்ரைவேட் கீ ரெண்டையும் யூஸ் பண்ணி என்ன பண்ணுது, என்கிரிப்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. என்கிரிப்ட் பர்ஃபார்ம் பண்ணி அது சைஃபர் டெக்ஸ்ட்டை அந்த ரிசீவருக்கு சென்ட் பண்ணுது. சரி, அப்போ ரிசீவர் சிஸ்டம் என்ன பண்ணுது, அந்த ரெசிபியண்டோட ப்ரைவேட் கீயை யூஸ் பண்ணி அந்த டீக்ரிப்ஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. அப்போது அந்த சைஃபர் டெக்ஸ்ட் வந்து பிளைன் டெக்ஸ்ட்டாக மாறி அந்த ரிசீவர் சிஸ்டத்துக்கு கொடுக்குறாங்க. ரைட்டா, இதுதான் வந்து அந்த சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். அடுத்த டாபிக் ஆதென்டிகேஷன் டெக்னாலஜி. நீங்கள் வந்து ஆதென்டிகேஷன் இது நெட்வொர்க்கில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னாலே அதில் வந்து ஒரு முக்கியமான ஒர்க் என்னன்னாக்க அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான சென்டர்டர்ன் தான் வந்து இருக்குதா அப்படின்றத ஆதென்டிகேட் பண்ணுறது. இது வந்து ஒரு செக்யூரிட்டி சர்டிஃபிகேஷன் மாதிரி இந்த ஆத்தென்டிகேஷன் டெக்னாலஜி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஆத்தென்டிகேஷன், இன்டெகிரிட்டி அண்ட் நான் ரிப்ரேஷன் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னாக்க நம்மளுக்கு என்ஷூர் பண்ணுது. இதை வந்து இந்த ஆத்தென்டிகேஷன் டெக்னாலஜி வந்து 2 மெத்தடை யூஸ் பண்ணி இதை செய்யுது. சரி, ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர், செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சர்டிஃபிகேட். இந்த 2 மெத்தடை யூஸ் பண்ணி இது இந்த ஆத்தென்டிகேஷன் ஒர்க்ஸை வந்து செய்யுது. ஃபர்ஸ்ட்டு டிஜிட்டல் சர்டிஃபிகேட் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் கீ சர்டிஃபிகேட் அப்படின்னும் இதை சொல்லலாம். இட் இஸ் எ எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட். இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா யூஸ் டு ப்ரூவ் ஓனர்ஷிப் ஆஃப் த பப்ளிக் கீ. நம்ம அனுப்பக்கூடிய அந்த மெசேஜை யாரு கரெக்டான ஓனர் அப்படின்றத ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, இந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னாக்க
என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குனாங்க, சென்டருடைய ஐடென்டிட்டி இருக்கும். சரி அவங்களுடைய டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்கும். அதே மாரி அவங்களுடைய பப்ளிக் கீ என்னவோ அது அங்க இருக்கும். சரி இதெல்லாமே சேர்ந்தது தான் அ அந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். இந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாங்க, ஆ சிமிலர் டூ ஐடென்டிஃபிகேஷன் ஃபங்ஷன். நம்ம எப்படி இந்த ஐடி கார்ட்லாம் யூஸ் பண்றோம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எக்ஸாம் எழுத போனா கூட என்ன பண்றாங்க, உங்களுக்கு அந்த ஹால் டிக்கெட் வந்து கேட்கறாங்க. இல்லையா? எதுக்கு அது? உங்கள ஐடென்டிஃபை பண்றதுக்கு. நீங்க தான் கரெக்ட் பெர்சனா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அதே மாரி பாஸ்போர்ட், டிரைவிங் லைசென்ஸ் இது மாதிரியான ஐடி கார்டு மாரி நம்ம நெட்வொர்க்ல நம்மள ஐடென்டிஃபை அந்த சென்டர ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்ன பண்றாங்க? இந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ யூஸ் பண்றோம். சரியா? இந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ்ல வந்து யார் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னாங்க, இதுக்காக பார்த்தோன்னா சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி அப்படின்ட்டு சிலர் இருக்கிறாங்க. சரி அவங்க தான் வந்து பார்த்தோன்னாங்க, இந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ் அவங்க இஷ்யூ பண்றாங்க. சரியா? இப்ப யாருக்கெல்லாம் வந்து ஒரு டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வேணுமோ, அவங்க என்ன பண்ணலாம்? இந்த அத்தாரிட்டிட்ட போயி ஒரு ரெக்வெஸ்ட் வந்து குடுக்கலாம். எனக்கு வந்து இந்த மாரி ஒரு டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அத்தாரிட்ட போய் அவங்க ரெக்வெஸ்ட் வந்து குடுக்கலாம். அந்த சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ரெக்வெஸ்டருடைய டீட்டெயில்ஸ வெரிஃபை பண்ணுவாங்க. சரி. அவங்க அந்த சர்டிஃபிகேட் அத்தாரிட்டீஸ்க்குன்னு சில ரெக்யர்மென்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்வெஸ்டர் வந்து கரெக்ட்டா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரா? அப்படின்றத அவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு எல்லாமே ஓகே. எல்லா ரெக்யர்மென்ட்டும் கரெக்ட்டா இருக்கு. அப்படின்னா மட்டும் அந்த சர்டிஃபிகேட் அத்தாரிட்டீஸ் வந்து அவங்களுக்கு அந்த இத வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. சரி. ஆ சென்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ட யூஸ் பண்ணி அந்த மெசேஜ சென்ட் பண்றப்போ, அந்த ரிசீவர் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த டாக்குமெண்ட்ட வந்து அ பார்த்துட்டு, இது வந்து கரெக்ட்டான அ சென்டர்ட்ட இருந்து தான் வந்திருக்கு. அப்படின்றத அவங்க அவங்க வந்து இத நம்புவாங்க. சரியா? ஏன் அவங்க வந்து இத நம்புறாங்க அப்படின்னாக்க, அவங்க அந்த சர்டிஃபிகேட்ட பார்த்து ஏன் அவங்க நம்புறாங்க அந்த ரிசீவர் அப்படின்னாக்க, அவங்க வந்து கரெக்ட்டா அந்த சிஏ வந்து அவங்களுடைய ஒர்க்க வந்து கரெக்ட்டா செஞ்சிருப்பாங்க. அந்த சென்டருடைய ஐடென்டிட்டிய வெரிஃபை பண்ற ஒர்க்க கரெக்ட்டா செஞ்சிருப்பாங்க. அப்படின்ற நம்பிக்கையின் பேர்ல அந்த சென்டர இவங்க நம்பலாம். எ இங்க பார்த்தீங்கன்னாக்க, இங்க வந்து ஒரு பிக்சர் இருக்கு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். சரி அந்த சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதுல குடுத்திருப்பாங்க. சரி இந்த சர்டிஃபிகேட் எதுக்கு அப்படின்றத இந்த இன்டென்ட்ல குடுத்திருப்பாங்க. அதே மாரி இந்த சர்டிஃபிகேட்ட யாருக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த சர்டிஃபிகேட்ட யாருக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த அ அவங்க அந்த சென்டருடைய நேம் இங்க இருக்கும். அதே மாரி இந்த சர்டிஃபிகேட்ட இஷ்யூ பண்ண அந்த சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி யாரு? அப்படின்றது இங்க சொல்லியிருப்பாங்க. அதே மாரி இந்த சர்டிஃபிகேட் வந்து எதுலருந்து எது வரைக்கும் வேலிட் அப்படின்றது இங்க குடுத்துருப்பாங்க. சரி அதே மாரி அதுல அந்த பப்ளிக் கீயும் வந்து இருக்கும். சரியா? இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட். அங்க காமனா நம்ம யூஸ் பண்ண டிஜிட்டல் சர்டிஃபிகேட் சிஸ்டம்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னாக்க, X.509 அண்ட் பிஜிபி. சரி 2 ஃபார்மேட் வந்து நம்ம இங்க யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு பிஜிபி பிரெட்டி குட் பிரைவசி அப்படின்னு சொல்றோம். இது வந்து யாரு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? அ பில் ஜிபர்மேன் அப்படின்றவர் தான் அத வந்து டெவலப் பண்ணி 1991ல இத இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீசென்ட்ரலைஸ்டு என்கிரிப்ஷன் புரோகிராம யூஸ் பண்ணுது. அந்த கிரிப்டோகிராஃபி அந்த அண்ட் ஆத்தென்டிகேஷனுக்காக. சரியா? இந்த டேட்டா வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த டீசென்ட்ரலைஸ்டு என்கிரிப்ஷன் புரோகிராம் இது வந்து யூஸ் பண்ணிக்குது. ரைட். அதே மாரி இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஆ நெறைய அல்காரிதம்ஸும் இதுல யூஸ் பண்றாங்க. இந்த பிஜிபி என்கிரிப்ஷன்ல. சரியா? என்னென்ன மாரியான அல்காரிதம் அப்டின்னாக்க, ஹேஷிங், ஆ டேட்டா கம்ப்ரஷன், சிமெட்ரி கீ கிரிப்டோகிராஃபி, அப்புறம் அசிமெட்ரி கீ கிரிப்டோகிராஃபி ஆ இது எல்லாமே வந்து இந்த பிஜிபில அவங்க யூஸ் பண்றாங்க. சரியா? இதோடைய சிம்பிள் கான்செப்ட் என்ன அப்டின்னாக்க,
வெப் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்றது அதோடைய சிம்பிள் கான்செப்ட். எங்களை நீங்கள் நம்புங்க அப்படின்ற ஒரு டேகோட தான் அவங்க வராங்க. ரைட். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா X.509. X.509 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஆதென்டிசிட்டியை ஜென்ரேட் ஒரு கீயை கேரண்டி பண்ணுறதுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு ஹைரார்கி ஆஃப் சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டிஸை ஃபார்மலி சர்டிஃபைங் கீ ரிலேஷன்ஷிப். அந்த கீ ரிலேஷன்ஷிப்பை சர்டிஃபை பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? அதாவது வந்து இன்ஃபர்மேஷனையே ஓனரை ஐடென்டிஃபை பண்ணுறது அதில் முக்கியமான ஒர்க். இதனுடைய கிளியர் ரெஸ்பான்சிபிலிட்டியை வச்சு இதை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இவங்க என்ன பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இந்த X.509 அப்படின்ற இந்த ஃபார்மேட்டை. இன்னைக்கு இந்தியாவில் நிறைய கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் ஒரு சிலதை வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க பாரு. அந்த சர்டிஃபிகேட் அத்தாரிட்டிஸ்னு பார்த்தோம் இல்லையா, சிஏ, அவங்க யார் யாரெல்லாம் இந்தியாவில் இருக்காங்கனாக்க என்ஐசி, சேஃப் ஸ்கிரிப்ட், டிசிஎஸ், எம்டிஎன்எல் அண்ட் இமுத்ரா. சரி, இது மாதிரியான சில ஆத்தரைஸ்டு சர்டிஃபையிங் அத்தாரிட்டிஸ் வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இவங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் இந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னாக்கா இவங்ககிட்ட நம்ம அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதை வாங்கிக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர். டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெக்கானிசம். சரி, இட் இஸ் யூஸ்ட் டு வெரிஃபை த பர்டிகுலர் டிஜிட்டல் டாக்குமெண்ட். சரியா? பர்டிகுலராக ஒரு டிஜிட்டல் டாக்குமெண்ட்டை நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்ற அந்த மெக்கானிசமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் அண்ட் டிரான்சாக்ஷனை வந்து ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசீவருக்கு ஒரு கேரண்டி வந்து இதை ப்ரொவைட் பண்ணலாம். என்ன மாதிரியான கேரண்டி அப்படின்னாங்க, இந்த வந்திருக்கக்கூடிய இந்த மெசேஜ் ஆக்சுவலா அந்த சென்டர்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. சரியா? அந்த சென்டர் தான் அந்த டாக்குமெண்ட்டை ஒரு ஜென்ரேட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக அந்த எந்த பிளேஸ்ல இருந்து அந்த சைனர் தான் வந்து இதை கொடுத்துருக்கிறாரா அப்படின்றதையும் இது கேரண்டி பண்ணுது. அதே மாதிரி நடுவில் வேற யாருமே இந்த இன்ஃபர்மேஷன் அந்த டாக்குமெண்ட்டை ஆல்டர் பண்ணல அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் இது கேரண்டி கொடுக்குது. இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னாக்க, இன்னைக்கு ஆன்லைன்லயே நம்ம என்ன பண்றோம், அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி இதெல்லாமே வந்து நம்ம அப்ளை பண்றோம் இல்லையா? அவங்க வந்து இன்னைக்கு டாக்குமெண்ட் பூராமே என்ன ஆயிடுச்சு, யாருக்கிட்டையும் டைரக்டா போய் நம்ம அவங்ககிட்ட சைன் வாங்கி அந்த ஹார்ட் காப்பியை வந்து நம்ம வாங்குறது இல்லை. எல்லாமே நம்ம என்ன பண்றோம், ஆன்லைன்ல அப்ளை பண்றோம். அவங்க அந்த ஆஃபீஸர், அந்த தாசில்தாரோ, அந்த ஆர்ஐயோ அவங்க என்ன பண்றாங்க, டிஜிட்டலா தான் அதை வெரிஃபை பண்றாங்க. வெரிஃபை பண்ணிட்டு அவங்களுடைய சிக்னேச்சரை டிஜிட்டலா தான் அதை அந்த டாக்குமெண்ட்ல கொடுக்குறாங்க இல்லையா? அதான் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்படி கொடுக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டை நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய பிளேஸ்ல இருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த டாக்குமெண்ட் வந்து கரெக்டான பர்சன்ட் இருந்து தான் வந்திருக்கு. சரி, அவர் தான் வந்து அதை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத வெரிஃபை பண்றதுக்கு இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸை யூஸ் பண்ணிக்கணும். சரி, அந்த சென்டர் வந்து கரெக்டான சென்டர் தான், அவர்கிட்ட இருந்தா அந்த டாக்குமெண்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டாண்டர்டை வந்து யூஸ் பண்ணுது. என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு வைடு ஃபுல்லாக அக்செப்ட் பண்ண ஒரு ஃபார்மெட்டு. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது பிகேஐ அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி வந்து இங்கே கிடைக்குது. அதனால இது வந்து என்ன பண்ணுறாங்க, யூனிவர்சல் அக்செப்டன்ஸ் வந்து இங்கே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து அவங்க வந்து ஒரு சேம்
ஒரு லீகல் சிக்னிஃபிகன்ஸுக்காக அவங்க யூஸ் பண்றாங்க. சரி, ஒரு ட்ரெடிஷனல் ஃபார்ம்ல இருந்து என்ன பண்றாங்க? அது நான் இப்போ சொன்னேன் இல்லையா? கவர்மெண்ட் ஆஃபீசர்ஸ் வந்து அ ஹார்ட் காப்பில நம்ம சைன் பண்ணி குடுக்கறதுக்கு பதிலா என்ன பண்றாங்க இன்னைக்கு? டிஜிட்டலா அத வந்து சைன் பண்ணி நம்மளுக்கு சென்ட் பண்றாங்க. சரி. இது ம இதனால நம்மளுக்கு என்ன ஆகுது? அ நம்ம அங்க போயி, சரியா? அந்த டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணிட்டு வரணும். இது கரெக்ட்டான டாக்குமெண்ட் அப்படின்றத வெரிஃபை பண்ணிட்டு வரதுக்கு, அந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இங்க குறையுது. சரி. அது முக்கியமா எங்க இதான் முக்கியமா இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் யூஸ் பண்றாங்க அப்படின்னாங்க, இந்த ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ், அ கிரெடிட் கார்ட்ஸு இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் தான் அவங்க யூஸ் பண்றாங்க. சரி. டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு வந்து இது மாரி ஒரு டோக்கனா கிடைக்கும். சரிங்க. உங்களுடைய இமேஜ்ல தெரியுது இல்லையா? ஒரு பென் டிரைவ்ல அவங்க வந்து ஒரு சின்ன சாஃப்ட்வேர் மாரி குடுத்துருப்பாங்க. சரியா? அந்த சாஃப்ட்வேர யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? அந்த டாக்குமெண்ட்ட அ டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து நம்மளால பண்ண முடியும். சரி. இத யூஸ் பண்ணி நம்ம அந்த யூசருடைய ஆத்தென்டிகேஷன வந்து நம்ம பார்த்துக்க முடியும்.